குரூப்புக்குள்ள டூப்பு ஏசு புள்ளன்னு பேரு செய்வதெல்லாம் போரு. குரூப்பு இல்ல குரூப்புக்குள்ள டூப்பு ஏசு புள்ளன்னு பேரு செய்வதெல்லாம் போரு. ஏசு ராஜா ஒரு நாள் வருவாரு, குரூப்புக்குள்ள டூப்பை எல்லாம் தூக்குவாரு. ஏசு ராஜா ஒரு நாள் வருவாரு, குரூப்புக்குள்ள டூப்பை எல்லாம் தூக்குவாரு. குரூப்பு இல்ல குரூப்புக்குள்ள டூப்பு ஏசு புள்ளன்னு பேரு செய்வதெல்லாம் போரு. சொன்னாரு நான் ஜபிக்க மாட்டேன், ஆனா ஜபிப்பவன் போல் நடிப்பேன். அனுதினமும் பைபிள் படிக்க சொன்னாரு, நான் படிக்க மாட்டேன், ஆனா படிப்பவன் போல் நடிப்பேன். அதிகாலை எழும்பி ஜபிக்க சொன்னார். ராஜா ஒரு நாள் வருவாரு, குரூப்புக்குள்ள டூப்பை எல்லாம் தூக்குவாரு. ஏசு ராஜா ஒரு நாள் வருவாரு, குரூப்புக்குள்ள டூப்பை எல்லாம் தூக்குவாரு. குரூப்பு இல்ல குரூப்புக்குள்ள டூப்பு ஏசு. ஹேர் ஸ்டைல் பாத்தீங்களா? எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தெரியாது. மிக்கி உங்க ஹேர் என்னப்பா? நல்லா கால் பண்ணு. மிக்கி ஹேர் என்னாச்சு? கால் உரிச்சு. ஓகே ரெடியா? எடுங்களாமா? ரெடி? அது நாங்க போங்க. நாங்க மனசை காயப்படுத்திட்டீங்க. கண்ண காலம் எப்படி கிழிக்கிறீங்களா? அண்ணே குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இப்படி வச்சுதான் தாங்கல. சரி ரைட் அண்ணே. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. கண்டிப்பா நீங்க குடிக்காத விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். இல்ல ஆமா நான் பல்லு தேய்க்கல. நான் அப்பவே நினைச்சேன் ஏதோ ரொம்ப ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு. இது என்னண்ணே புதரா? ஆமாண்ணே. சரி தொடாதீங்க. சரி ஓகே அண்ணே சொல்லுங்க. என் கூட அவங்க கூட அந்த எந்த என் கூட வந்து 2-3 பேரு அவங்க இங்க பல்லு தேய்க்கணும். ஐயோ இப்படி அவங்கள பத்தி சொல்றது அவங்களுக்கு தெரியுமா? அப்படியா? எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடு. பின்னாடி அவ இருக்கறாங்கல. அவங்க பேர் என்னது? மிக்கி மோனு சீக்கிரியா? அதுக்கு பேர் சீக்கிரி. உங்க ஊர்ல ஸ்பெஷலான பேரா? அப்ப மோனு மிக்கி இனிமேதான் வருவாங்களா? வருமா சொல்றீங்களா? எப்படி இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்களா? எப்படி இருக்கீங்க? கேளுங்க பிள்ளை இல்ல. எப்படி நல்லா இருக்கீங்களா? அப்ப சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பாயசம் கொடுத்தாங்களா? ஆனா எனக்கு தரவே. நீங்க இப்பதானே ஃளைட் ஏறி குளிச்சு வந்தீங்க.
மேகி பண்ணிருக்கியா மேகி மேகி எனக்கு மேகி பிடிக்காது தெரியுமா உனக்கு மேகி பண்ணிருக்கியா மேகி மேகி ஆமா எனக்கு மேகி பிடிக்காது தெரியுமா மூடா அந்த மருந்து எடுத்துட்டு வரேன் ஒரு முட்டாப்ப நெய் எடுக்க நான் வெண்ணெய் எடுத்துட்டு வருவேன் வெண்ணெய் ஐயோ நீ என்ன இங்க வந்த அங்க போ காலேஜ்ல நல்லா இருக்கு அப்படியே பேசிட்டு சாப்பிட்டப்பா மருந்து எடுத்துக்கிட்டியா தலையில தான் அடிபட்டா மருந்து எடுத்துக்கிட்டியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒண்ணும் இல்லையே நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன் நல்ல விஷயம் நல்ல தீர்மானமா கை பண்ணிட்டு பேசக்கூடாது நான் படிச்சேன் நீ படிக்கிற கூட்டாங்க டிஸ்டன்ஸ் சரி அப்பா நல்லா நான் எப்போவா தான் கூப்பிடுவேன் அந்த மரியாதையை வச்சுருக்கேன் சரி வெளிநாடா பெங்களூர் வெளிநாடா நல்ல விஷயம் ஐயோ ஒரு விஷயம் தெரியுமா என் பிள்ளைக்கு இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்கும் அவன் சாப்பிட்றத பார்க்கணுமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் உங்களுக்கு தெரியுமா நான் சரியா நிற்பேன் இப்ப எங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு நீங்க கலாச்சாரம் பண்ணக்கூடாது வீட்டுக்கு போய் தூங்க நல்லா போ இங்க வா. அவருக்கு தெரியாது நம்ம ஒரு சுத்தி வந்துச்சா அவர் அவன் வசனம் சொல்லுது, அதாவது வேலை செய்யாதவன் சாப்பிடுறதுக்கு என்ன கிடையாது, அதுல காசு கிடைச்சு அதுல இருந்துதான் புக்கு அண்ட் பஸ் ஃபீஸ் வேன் ஃபீஸ் எல்லாம் எங்க காலம் எடுக்கும். ஹல்லேலூயா. உழைக்கணும் பாருங்க, நல்லா உழைக்கணும். எந்த வேலையா இருந்தாலும் சரி, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, இந்த உலகத்துல இருக்கிறவங்கள வாய அடைக்கணும். அவன் ஆபீஸ்ல வேலை பார்க்கலையோ, அங்க வேலை பார்க்கலையோ, என் ஊர்ல சின்ன வேலை இருந்தா அவன் உழைக்கிறானா அவன் ஏச பார்க்க பயந்துருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேலையில ஒண்ணுமே சின்ன வேலை பெரிய வேலை, அவன் உண்மையா உழைக்கிறான், நேர்மையா உழைக்கிறான். ஒரு ஆளை திருடல்ல, அவன் இன்னொரு ஆட்டு அபகரிச்சு எடுக்கல, உண்மையா அவன் சம்பாதிச்சு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான். அவன் தேவனுக்கு பயந்து இருக்கிறான். ஒரு அல்லேலூயா.